இனிமே இந்த பொண்ணு இப்படிலாம் பார்க்காத. நம்ம வீட்டுக்கு மருமகள் வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பாரு சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் பண்ணல. 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது 40 லட்சமா? நீ சும்மா சாகர ஓந்துட்டு தான் எடுத்து குத்த. அது எத்தனா குரு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான்னு பாருங்கடா. குளு குளு ரெசார்ட். நல்ல அம்சமா இருக்குல்ல பேரு. செம்மையா இருக்கு பாஸ். இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கிடைக்கும் போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ். ஐட்டலாம் வேணாம் சார். ஆஃப் சரக்கு கிடைக்குமா? சரக்கா? சரக்குலாம் இங்க. இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல சார். லவ் மேட்ரா? அப்பனா மேடம் தான். மேடம். எஸ். வாட் இஸ் தி மேட்டர்? இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல மேடம். வாட்? ஹலோ வாட்? என்னாச்சு? ஏய் ஃபுல் ஸ்டெப் ஃபுட்பாலர் பையா அவன் மூஞ்ச பார்த்தா சூரண்டா. அட பையன் இங்க தூக்கி அவன் மேல வாதத்துல வாத்த வச்சு விட்டுப்பா. வாத்தல தல வேற ஏதாவது பார்க்கலாம். வாத்தல ஒகத்தல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே. வா ஒகத்தல ஓமா ட்ரை பண்ணலாம். குடிகார பாடுங்களா? நீ ஏன்டி மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச? எப்படி உடம்பெல்லாம் வாந்திட்டு நாசம் பண்ணிருக்காருங்க பாரு. அவனுக்கு என்ன சாப்பிட்டான்னு நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல வாந்தி மேட்ரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். குடிக்கார பசங்க என்ன குடிச்சானுங்க தெரியல. ஊத்தியா மேடத்தை மேல கொஞ்சம் வெளில வரும்போதெல்லாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ். நான் சொன்னா இங்கேயா கேட்கறா? இப்ப புரியுதா என் நிலைமை? கழுவலாம் பாத்துட்டே இருக்கேன். ஹெல்ப் பண்றீ எல்லாம் பண்ணாத. என்ன பாஸ் ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன? எழுந்திருங்க பாஸ் உள்ள போலாம். ஊத்தியா என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா பாஸ்? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? ஊத்து. உள்ள போலாங்களா? வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர். என்னது? ஐயோ ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு. வாங்க சார். வாங்க மேடம். எல்லாம் புதுசா இருக்கு. ஆமாங்க ரொம்ப செலவு பண்ணிருக்கேன். உங்க பேரு? என் பேரு கந்தன். இவ என் பொஞ்சாதி பத்மா. நைஸ். உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம். இந்தாக்க. ஐயோ நான் சாப்பிட என்னன்னு கேட்கவே இல்லையே. நான் போய் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ. மணி நல்லா ஆட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு ஸ்மிதா. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. தெரியும். இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. என்ன பாஸ் நல்ல தூக்கமா? எங்க ஐடி ஃபுல்லா ஒரே டிஸ்டர்பன்ஸ். பூரி பாஸ். நான் உங்களுக்காக சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க பிளேட்ல ஆட்டின்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ஹார்ட்ல ஓட்டு போட்டீங்க. ரொம்ப வலிக்குது. கவலைப்படாதீங்க, உங்க வலிக்கு நான் மருந்து வச்சிடுறேன். இப்பதான் எனக்கு எத்தமா இருக்கு. டேய் ஓர வழியில. யோ ஷரத், கெஸ்ட்க்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? கேள் போ. ஓகே பா. ஓயா. உன்னோட புரியுதா? அந்த பக்கோட முஞ்சிய கட்டிக்கிட்டாங்க. போறானே. சார் ரூம் சர்வீஸ்.
சார் என்னடா நீ ஓட்ட போடுற, அவ்வளவு நெஞ்சில கைய வைக்கிறா, அப்புறம் நீ ஏன் இந்த ஓட்டையில ஜாம் தடவற? டேய், எனக்கு புரி சுட தெரியும்டா. என் புரிய பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கியா? பண்டாரம் அவன் அண்டர்வயர் சட்டி கோமனம் பா என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து துவச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆப்போசிட்ச்சு. இவனுக்கு கோமணத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? ஏய், இவன் கொண்டு பேக் செக் பண்ணி யாருன்னு பாரு. ஓ, கரண்ட் பாலையா ஈர ஜட்டியா போட்ட. காசு பேக், ஒரு போன் கூட இல்லடா. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப டென்ஸ்டா இருந்தாரு. அத ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அவன் டென்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கையேறி. அத கிரண் சொல்லட்டும். உனக்கே ஏறிது? எனக்கே ஏறிதா? அவன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான். வேற ஆள் கிடைக்கல. என்ன நீ மேல கை வைக்கிற? ஏய், ஆளு மூஞ்சி பாரு குரங்கு மாதிரி. தைரியம் உனக்கு. ஊரி சொல்ற கைய உடைக்க பாரு. என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? பாஸ் பாஸ் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். இந்த மாதிரி லேடிஸ் ஃபைட்ல நான் பார்த்ததே இல்லை பாஸ். விஜயா, எப்படியா நீ பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கூட போய் அவளை தானே பிடிக்கிற நீ. நிறுத்துக்கடி. இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. சார் கீழே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். மென்டலாங்க நீங்க? என்ன உளறற? போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல போறீங்க? நேற்று 2 பேரும் ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷேட்ல கோமணத்தை காய போட போய் இழுத்திட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ், கண்டிப்பா நம்பிடுவாங்க. என்ன நக்கல? என்னண்ணா பாஸ் இப்படியே போய் போலீஸை சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்க மேலே கேஸ் திருப்பி தின்னு கட்டுவான். அவன் லத்தியை விட்டு ஆட்டுற ஆட்டில் நீங்களும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆயிடும். பார்த்துக்கோங்க. டேய் கிரண், அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா காசையும் நம்ம இதுல தான் போட்டிருக்கோம். நம்ம ஃபியூச்சரே இதை நம்பி தான் இருக்கு. சரி, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? பாஸ் இதுங்களை பார்த்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடி இந்த மாதிரி இருக்கு. நாமளும் இந்த தப்பு பண்ணல, அதனால டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸா? அநியாயமா பணம் பத்தி கிறிஸ்டியே என்ன? அண்டவா, எங்க பாஸ் பண்ண எல்லா தப்புக்கும் அவரை மன்னிச்சிரு ப்ளீஸ். யோ, நானே தப்பு பண்ணேன். பணம் பத்தி ஐடியா நீ தானே கொடுத்த? ஐடியா கொடுத்தனமோ நான் தான் பாஸ். ஆனா நாளைக்கு பிரச்சனை போலீஸ் வந்தா உங்களை தானே நோண்டுவான். நீங்க தானே ஓனரு. அவங்கள்ட்ட இந்த மாதிரி பாஸ் எல்லாம் தப்புலன்னு சொல்ல முடியுமா? என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்னத்துக்கு நடிச்சிருப்பீங்க? சாரி. ஒரே டென்ஷன் இருக்கு சரத். இந்த மாதிரி பணம் பத்தி விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருந்த எல்லாருக்கும் பண்றேன். யார் சார் வீட்ல? என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனர்? நான் தாங்க ஓனர். சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. அது வந்து முடியல சார். ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் பண்ணலாமா? அப்புறம் நான்லாம் எப்படி சார் போட்டு எடுத்துட்டு? யோ, என்ன சொல்ல வர சார்? உங்களுக்கு செடி நடணும், பள்ளம் தோண்டனா எங்களை கூடுங்க சார். நீங்களா பள்ளம் தோண்டி மூடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட நல்ல நல்ல பிளானட்ஸ்லாம் இருக்கு சார், பாருங்களேன் சார். சார் தேங்க்யூ சார். காலம் என்ன பார்த்தீங்க? ஐயோ சரத், நம்ம குழித்தோடி 3 விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? வா போய் சரி பண்ணலாம். வா சீக்கிரம் நொடியா. தோட்டக்காரன் இருந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன் ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யாரை சொல்றாரு? ஐயோ என்னையா டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு. போலீஸ் வராங்கயா. அட பாவி, டபக்குடப்பா இப்போ பட்ட பாஸ்டா ஓடுறான். யோ சரத் பாஸ், வாங்க பாஸ் ஒளிச்சுக்கலாம். நகரியா நகரியா. மச்சி நிச்சி வர்ற நேரம் மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மேடம், யா இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம். சொல்லுங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு ஓனராக போறவதான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? என்ன வேணும்? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும். யா, டெல் மீ. நான் தான் ஓனர். வளர்றா. இது சும்மா எடுபடி. யார் எடுப்புடி? பின்ன உன்னை கை காலமுக்கு தானே கூட வச்சிருக்காரு. நானா? நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த. நீ தான் எடுப்புடி. அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு. அதான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன்.
இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. உள்ள போய்ட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக கண்டவன் முதுகெல்லாம் ரைட் கமெண்ட் இல்ல. என்ன நினைச்சிட்டு எனக்கு வேலை வச்சுக்காத. புரியுதா? இவங்க நம்ம போட்டு கொடுத்தாங்க நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை இருக்கு. நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க இங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் இப்போ போனாங்களே இந்த 2 பொண்ணுங்க. 4வது யாரு? அது வந்து ஷரத். வாயா, ஜன்னல் தொடச்சிட்டு இருந்தார் சார். வணக்கம் சார். எங்க மேனேஜர். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இங்க எத்தனை கஸ்டமர் தங்கியிருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார். யாருமே வரல சார். அது வந்து சார் சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போடலே புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மளை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன். ஓ சாரி சார், இந்தாங்க. எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க. லெஃப்ட்டுக்கு கொடுக்கறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சாரி. இப்போ இல்லைம்மா, அடுத்த முறை. இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸில் மாட்டிருக்கியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நான் ரொம்ப நல்ல பையன். பிடிக்கிறேன், சீக்கிரம் பிடிக்கிறேன். பாஸ், நம்ம இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு உருவா போடலாம். எங்க ஹோட்டல்ல தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண். இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்க மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டல்ல கக்கூஸ் கலர்னு சொன்னா கூட இதே ரியாக்ஷன் தான் கொடுப்பா. பாக்குறியா? இனிமே இங்க 2 பொண்ணும் தங்கி இருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? என்னையா சொன்னல, இப்ப நீ தான் சொல்லி பாரு. நான் எப்படி சார் சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல்ல. கவனிச்சிங்களா? வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி தடவிக்கிட்டே அண்ணா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உடனே திட்டதானே சொன்னேன். How could you do this to her? Give some respect to your daughter. என்னையா அந்த பொண்ணுகிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா? டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லுது. மேடம், புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட ஏலாமையா ஏன் கிண்டல் பண்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இவன் நான் தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன், ரத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன அதை பத்தி? ஆமாம்மா, அடிக்கிற கை தானே சார் அடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க 2 பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. ஒரு ரூம் சொல்லுங்க, அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே? 2 ரூம் பஸ், சூப்பர். ஐயா கலுசட சகுனமே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார், நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. இல்ல ரொம்ப தப்பா இருக்கு. வேணா, இந்த இடம் சரியில்லை. வேணா, இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படின்னா விபரீதம் நடந்துற போகுது. அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? அப்பா, ரெடி. யோ, என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நான் ஒண்ணும் கொல்லையா? கேட்கவே இல்லையே. ஏய் தப்பு முக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொறுமையா இரு, ஏன் இப்படி கத்துற? பிபி நெஞ்சு இன்ஜெக்ஷன் செத்துற போறேன். போடா. ஐயோ, அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ, இவனும் போயிட்டாயா?
மிமி ஜாக்க மூச்சா டேய் என்ன நாங்க புடிடா போலீஸ்க்கு போயிட போறாங்க டேய் கக்கா மச்சான் நில்லுடா டேய்